हाई फ्रेंड्स एल्लारुम एप्पडी इरुक्कींग इन्नैक्कि सूपराன ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க என்னன்னா இன்னைக்கு சுக்கு மிளகு குழம்பு வச்சிருந்தேங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு வடிசட்டி வச்சுக்கிட்டேங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 குருமிளகு ஒரு சும்மா ஒரு அரை ஸ்பூன் குருமிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் வந்து அதுவும் கூட கொஞ்சம் கடுகு போட்டு அதுக்கு அப்புறம் இதுதான் சுக்குங்க சுக்க நல்லா ஒரு துண்டு சுக்கு இஞ்சி போடுற அளவுக்கு ஒரு துண்டு சுக்கு போட்டுக்கிட்டேன் அதுக்கு அப்புறம் 4 பல்லு பூண்டு கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேனுங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நல்லா வறுத்துட்டேன் அதுக்கு அப்புறம் நம்ம தாளிச்சிரலாம் அந்த ரோஸ்ட் பண்ணதை வந்து அரைச்சு வச்சிரலாம் நம்ம இப்போ அந்த panலயே வந்து நல்லெண்ணெய் ஊத்தி 2 கடுகு போட்டு நான் வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டுருக்கேன் உங்களால முடிஞ்ச சின்ன வெங்காயம் கூட கொஞ்சம் தொளிச்சு போட்டுக்கோங்க நான் பெரிய வெங்காயம் தான் போட்டுருக்கேன் பெரிய வெங்காயமும் 4 தக்காளி அரிஞ்சு போட்டுருக்கேன் நல்லா வந்து வணங்கட்டும் வணங்குறப்ப கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேனுங்க அதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுருக்கேங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா வணக்கி விட்டதுக்கு அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா வந்து கலக்கி விட்டுறலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதியட்டும் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிஞ்சிட்டு இருக்கு அந்த ஸ்டேஜ்ல நம்ம எல்லாம் அரைச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா சுக்கெல்லாம் அந்த சுக்கு குருமிளகு சீரகம் இதெல்லாம் அரைச்சதை வந்து உள்ள சேர்த்திட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு இப்போ இந்த நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருதுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரப்ப அதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு கறிவேப்பிலை போட்டுக்கிட்டேன் அவ்வளவுதாங்க இந்த குழம்பு ரெடி ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியான குழம்பு வயிறு ஏதாவது ரொம்ப உப்புசமா இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா இந்த குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்திங்க உடம்புக்கு அதை நான் பூண்டு சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கங்காட்டி ரொம்ப சீக்கிரம் சீரணமாயிரும் வீட்டில் அவருக்கு சமைச்சு கொடுத்தங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் சமைச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ